கொரோனா கொடி நன்றி எடுக்கிறேன். எனக்கு கல்யாணாலே எனக்கு எஸ்பெல் சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வந்து 22 வருஷங்க தான். நான் 21 வருஷம், நான் என் பொண்ணு 22 வருஷம் ஆகுது. 22 வருஷத்துல நான் எங்கள் வீட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. சண்டை போட்டு இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஏன்னா நான் சண்டை வந்துடும், ஆனால் ஒரு செகண்ட் தான் அது, கொஞ்ச நேரம் தான். அவரும் அது மாதிரி தான் இருப்பார், கொஞ்ச நேரம் தான் அப்படி பேசுவேன். இன்னைக்கு ஏன் எங்கள் வீடு வரலன்னா அவங்க தம்பி தளம் போடுறாராம், அது போகணும் அப்படின்னாரு. என்னால் அவர் காலையில் கிளம்பிட்டார், நீ வருத்தாதான் வா அப்படின்னாரு. 2 பேரும் போனால் தான் நல்லா இருக்கும், நீ ஒத்தரா போகிற அப்படின்னா சரி போ. ஆனால் எனக்கு வந்து தேவன் தான். ஏன்னா என்ன எல்லாருக்கும் பலவீனன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் கர்த்தரோட திருவிழா நான் இது வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் போகிறது வர்றது அலைச்சலாம் எனக்கு ரொம்ப தெரியும். எங்கள் பொண்ணுக்குள்ள நீ இன்னும் வேலை செய்கிறேன்னு தான் கேட்பேன் எத்தவொடனே. ஆனாலும் அது வெயிலில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியல, படிக்கட்டுலாம் யோசிச்சு. ஆனால் கர்த்தர் என்னை இது வரைக்கும் என்னை பலம் போட்டு எனக்கு திடமனதான் வச்சிருக்கிறார். அவர் அப்பயே சொல்லிட்டார், நீ கலகது திகையது, நான் உன் தேவன், போக விடவெல்லாம் கர்த்தராக தேவன் உன்னோடு கூட இருப்பான்னு சொல்லியிருக்கேன். அந்த வாக்குத்தத்தத்துக்குப்படி என்னை இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் ஓடுறது அவரோட கிருபை தான். எனக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ணனா என்ன, நான் அதிகாரமா இதுக்கு செலவு பண்ணேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காங்க கிருபை தான். நேற்று கூட எங்கள் அம்மாவுக்கு பாவம், அவங்களுக்கு கூட உடம்பு செய்வேன், அவங்கள இட்டுன்னு போனேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு காசு இருந்தாமானாங்க. ஒரு பொண்ணு இட்டுன்னு போயிட்டு நம்ம அவங்க கிட்ட நம்ம காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு காசு இல்லை தான், இருந்தாலும் கர்த்தர் என்னோட கூட சொல்லி நேற்று கூட 1000 ரூபாய் நான் செலவு பண்ணேன் எங்கள் அம்மாக்காக. எங்கள் அம்மா வானம்மான்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா, எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் கரண்ட் பில் 3ஆம் தேதி 16,000 கட்டணும். கர்த்தர் எப்படி சந்திப்பார் தெரியல, கர்த்தர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால கர்த்தருக்காக நான் விசுவாசமா இருக்கிறேன். அவருக்காக தான் இது வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் இன்னும் எனக்கு அதிகமாக செய்வார். ஆனால் எங்கள் மாமா கூட திட்டார், இன்னும் நீ சீக்கிரம் வரணும். அதெல்லாம் எப்பவுமே இறந்து திட்டிகிட்டே இருப்பார், நீ சீக்கிரம் வர, உன்னோட இது இல்லை இப்போ வாஞ்சிங்க. ஆனால் எனக்கு இருக்குது. ஆனால் என்னால் தலைவேணும், அதை எழுந்துக்க தான் முடியல எனக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வண்டி ஓட்டிட்டு அது எழுந்துக்கணும், இடுப்பு ரொம்ப வலியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது பதில நான் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த சாட்சி ஆசீர்வதிக்கும் முடிஞ்சா என்னால் ஒரு விருது கொடுக்க முடிஞ்சா கர்த்தருக்கு நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.